ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலங்களிலே காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள், இதுல ஆண்டவராகிய தேவன் தெளிவு பெற்ற ஒரு மனிதர்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்கிறதை மைய கருத்தாக வைத்துக்கொண்டு கர்த்தர் பல விஷயங்களை நம்மோடு கூட தெளிவாய் பேசிக்கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அதுல என்ன விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் தெளிவுபடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் சித்தம் கொள்ள ஆரம்பிக்கிறாரோ அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களை நீங்களும் நானும் சரிவர ஆசிரிக்க நம்மால் முடியும். தெளிவற்ற ஒரு பார்வை நம்முடைய பார்வையாய் இருக்கிறது உண்டானால், தெளிவற்ற நிலை நம்முடைய நிலையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாகவே எந்த விதமான மகிமையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஜனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையினுடைய கருத்துக்கள் எதுதான் என்பதை அவர்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தராகிய தேவன் தொட்ட மாத்திரத்துல ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்துல அவைகளை பற்றிதான ஒரு தெளிவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் அவர் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தார். மற்ற எத்தனையோ விதமான காரியங்கள் அவருக்கு முன்பதாக உருவாக்கப்பட ஆரம்பித்தால், தாங்கள் கற்ற அந்த கல்வியின் மூலமாக பெருமைகளை தேடித்தரக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் வர ஆரம்பித்தாலும் கூட எதையும் தன்னுடைய கண்களை கொண்டு ஏறெடுத்து கூட பார்க்க துணியாமல் தனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதையை மட்டும் தெளிவாய் கண்டு அவைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே பின்பற்றி கடந்து போக ஆரம்பிச்சு அவருடைய வழிகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்த பொழுதிலும் கூட சில நேரங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே அநேக விதமான வாக்குவாதங்கள் வந்த மாத்திரத்திலும் கூட எந்த விஷயத்திலும் தாங்கள் முன்னெடுத்த அந்த காரியத்தை விட்டு விலகாம தெளிவான மார்க்கத்தின் ஊடாக அவர்கள் பயணப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தெளிவு, இதுக்கு தான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், இதை நோக்கி நான் மெய்யாகவே பயணப்பட வேண்டும். இந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் உங்களின் மூலமாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண முடியும். தெளிவு இல்லாம எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போகிறது உண்டான உங்களுக்கே தெரியும். ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் மனதிலே பல விதமான குழப்பங்களோடு கூட ஒரு வேலையை நீங்க செஞ்சு பாருங்க, அந்த வேலையை முழுமையா செய்ய முடியாது. ஒரு தெளிந்த மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் எந்த விதமான வேலையும் தெளிவான விதத்தில் செய்து முடிக்க நம்மளால முடியும். ஒரு குழப்பம், ஒரு வேதனை வருகிறது உண்டா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக வேற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு ஆரம்பிப்போம். ஏனென்றால் ஒரு குழப்பம். ஒரு தெளிவான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதுதான் நான் செய்ய வேண்டிய வழி, இதுதான் நான் போக வேண்டிய மார்க்கம், இதுதான் எனக்கு தேவனாகிய கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள், இவைகளை பற்றிதான ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மக்கள் நம்முடைய கால்களை வலுவ போகக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் ஒரு விஷயத்திலும் இடறி போகாத ஒரு மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வேத புத்தகத்துல ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நிறைய பக்க வழிகள் அவங்களுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் கூட எதிலும் அவருடைய கால்களிலே அவர்கள் சிக்குண்டு போகாத அளவிற்காக தங்கள் வழிகளிலே அவர்கள் சரியாய் நடந்து தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை அடையும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தேவை என்னன்னு சொன்னா, ஒரு தெளிந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். தெளிவான பார்வை என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வழியாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் இந்த ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய வேத புத்தகத்துல பலவிதமான தெளிவுகளை பற்றி கர்த்தர் நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பித்தாலும் ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் ரொம்ப ஆழமான புரிந்து கொள்ளுதலோடு கூட ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் வைக்க ஆரம்பிக்கின்றார். இதற்கு நல்ல ஒரு வசனமாக வேதம் சொல்லக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற. லூக்கா 19வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்களை நான் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. 43வது வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு
உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். சில காலங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய காலங்கள். அந்த காலத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம். காலம் கழிந்து எதையாச்சும் ஒரு காரியத்தை செய்தால் கூட முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் செய்ய முடியாது. வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை தான் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன்பழங்களுக்கு சமம். காலம் கடந்து அந்த வார்த்தையை சொன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சா தான் அந்த வார்த்தைகளுக்குரிய முழு பலனை நாம் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும். காலம் தப்பி அநேகம் ஆலோசனைகள் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டான சில ஜனங்கள் தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப நடைபெறக்கூடிய அநேக விதமான, அதாவது அந்த சண்டைக்குரிய காரியங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமா வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். சண்டைக்குரிய காரியங்களை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எத்தனையோ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் விரோதமாக மகா பெரிய சண்டைக்குரிய காரியம் உருவாக்கப்பட போகிறதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சார். ஏங்க 7 வருஷத்துக்கு முன்னால பேசின கர்த்தருடைய வார்த்தையை ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க? சண்டை நடந்த பிறகு அந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. வரதுக்கு முன்னால நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அந்த சண்டை வராமல் நீங்களும் நானும் ஜெபத்தின் மூலம் அந்த ஒரு காரியத்தை தவிர்த்து இருக்கலாம். காலம் தப்பி நீங்க சொல்கிறதுனால பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்ப கர்த்தர் ஒரு காலத்தை பற்றி சொல்லுகின்றார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால்னு சொல்ற. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் சந்திக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நல்லா நீங்க விளங்கிக்கங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் ஒரு நாள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனை ஒவ்வொரு மனிதனும் குழுவாக அல்ல, குடும்பமாக அல்ல, ஒரு கிராமமாக அல்ல, நகரமாக அல்ல, தனித்தனியாய் நாம் கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்க ஒரு நாள் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நாளை நீங்களும் நானும் அறிந்து அந்த நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆயத்தம் இல்லாம அந்த நாளை நீங்களும் நானும் சந்திக்கிறது முடியாது. அந்த நாளிலே எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் இடத்தை எதிர்பார்க்க போகிறார் தெரியும். என்னென்னலாம் ஆண்டவராகிய தேவனால் அந்த ஒரு காலங்கள் எனக்கு முன்பதாக வகையறுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது. என்னென்ன விஷயங்களெல்லாம் கர்த்தராகிய தேவன் என்கிட்ட அநேக விதமான கேள்வியின் வடிவில் ஆகிலோ அல்லது ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளின் வடிவில் ஆகிலோ கர்த்தர் எதை பற்றி என் கூட பேச போகின்றார் எனக்கு தெரியாது. ஆகவே எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதற்குரிய ஆயத்தத்தை இப்பவே நீங்க உங்க வாழ்க்கையில உருவாக்கணும். ஊழியம் ஒரு பக்கம் இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய எல்லா விதமான பணிகளும் ஒரு பக்கம் இருக்கணும், நல்ல கிரியைகளை ஒரு பக்கம் நீங்க செய்யணும், எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், வேத தியானத்தின் ஊடாக கடந்து போகணும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய பணிகளுக்குள்ளாக நீ கடந்து போக வேண்டும், ஆலயம் எல்லாமே செய்யணும். என்றாலும் தேவனை சந்திக்கக்கூடிய அந்த ஆயத்த நிலைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க ஆசரிக்கும். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் என்னை தேடி வருகிறது உண்டானால் அவரை பார்க்க நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன். நான் பாருங்க, ஒவ்வொரு நாளையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் நினைவிலே கொண்ட அந்த நினைவுகள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனால் பிரியப்படுத்தப்படாத அல்லது அருவருக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் என்ன, ஒவ்வொரு நாளையும் அந்த நாளினுடைய துவக்கம் துவங்கி முடிவு பரியந்தம் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான அக்கௌண்ட்டையும் நீங்க கிளியர் பண்ணி முடிச்சு. பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தந்த நாளுக்குரிய அக்கௌண்ட் அன்னைக்கு அவங்க கிளியர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கிளியரன்ஸ் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நாளை தினம் அந்த மீதி கணக்கு நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு ராத்திரி ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திக்க வந்துட்டாருன்னா எல்லா கணக்கையும் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனால என்ன விஷயம் நடந்தது என்று கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் பாருங்க. தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன், உன்னையும் உன்னிலே உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கஷ்டப்பட்டு கட்டின பார்த்தியா,
எல்லாம் சத்துருவினால் தரை மட்டும் ஒன்றுமில்லாமல் இடிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகும். எதனால? நீங்களும் நானும் நிர்விசாரமாய் காணப்படக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான உணர்வற்ற அந்த நிலைகளின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான யோசனைகளை நீங்களும் நானும் செய்ய மனமற்ற ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சதுனால, காலங்கள் தானே, இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம், இன்னொரு காலம் பார்க்கலாம், மனம் திரும்புறதுக்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. கர்த்தராகிய தேவனை சந்திக்க இன்னும் அநேக நாட்கள் உண்டு. ஆண்டவராகிய தேவனுடைய வருகையின் காலத்திற்கு முன்பதாக நான் என்னுடைய நிலைகளை ஆயத்தமடைய பண்ணினா இல்லை. ஒருவேளை இன்றைக்கு இரவிலே கர்த்தராகிய தேவன் சந்திக்கிறது உண்டானால் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு தெளிவான பார்வை என்னுடைய வாழ்க்கையில இல்லாது இருக்கிறது உண்டானால், சத்துரு நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கும் எல்லா ஆவிக்குரிய கட்டுமான பணிகளை தரை மட்டுமாய், வசனத்தில் போடுக்கு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாத அளவிற்கா, அதாவது ஓரளவு இடிச்சா கூட பரவாயில்ல. இப்ப சாத்தான் இடிக்கும் போது மேல இருக்கக்கூடிய, அதாவது அந்த 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 ஜன்னலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி இடிச்சு போனான்னு வச்சுக்கோங்க, திரும்ப நம்ம அந்த ஒரு போர்ஷன் நம்ம கட்டிடலாம். ஆனா சாத்தான் என்ன செய்யலாம் பாருங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாத எல்லாத்தையும் அப்படி தனித்தனியாய் சிதற பண்ணக்கூடிய அளவிற்கா. நீங்க மீண்டும் நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இருந்து எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய அளவிற்காக சாத்தான் எல்லா நிலைகளையும் தரை மட்டுமாய் அடித்து வீழ்த்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப ஒரு முறை நீங்கள் கட்டி கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு வீட்டை ஒரு முறை நீங்கள் கட்டி மேல வரைக்கும் எல்லா பூச்சிக்கூடிய காரியங்கள் வரக்கூடிய நேரத்துல எல்லா விதமான கட்டடங்களும் தவிடுபொடி ஆக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது உண்டானால், மீண்டும் எவ்வளவு காலத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் யோசிப்பாங்க. அந்த கட்டடத்தை கட்ட எவ்வளவு நாள் நீங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க, எத்தனை பொருள் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச ஜெபம், இவ்வளவு நாள் செஞ்ச ஃபாஸ்டிங், இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியம், இவ்வளவு நாள் செஞ்ச ஆண்டவராகிய தேவருக்கு காண்ப வைராகியம் எல்லாமே போச்சு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒவ்வொரு நாளும் நீ தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் ஆயத்தம் உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் வந்துட்டான், இப்போ வந்துட்டான்னா, நாளைக்கு வந்துட்டான்னா, இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டான்னா, இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் வந்துட்டான்னா, ஒவ்வொரு முறையும் இந்த காத்திருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் சத்துருவனுடைய எந்த விதமான தன்மைகளுக்கும் இடமளியாத ஒரு மனிதனாக உங்களுடைய கட்டடங்கள் பாதுகாக்கப்பட்டதாக விளங்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றால் உங்களை பற்றியதான எல்லா விதமான நினைவுகளிலும் நிர்விசாரம் இல்லாதவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய தந்திரத்தை பாருங்க. நிர்விசாரமான நிலைகளை சாத்தான் பூமி எங்கிலும் உலாவை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வேலையினுடைய பழுக்களின் நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அநேக விதமான தேவைகளுக்காக நீங்கள் அழக்கூடிய அந்த அழுகைக்காக உங்களை பத்தி யோசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காக நீங்களும் நானும் படக்கூடிய கவலை நிமித்தம் உங்களுடைய கட்டுமானங்களை பற்றிதான யோசனை உங்களை வாழ்க்கை விட்டு போயிடும். இப்படித்தான் சாத்தான் மறைமுகமாக அநேகம் தந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதை இழந்தாலும் உங்களுடைய கட்டுமானங்களை நீங்கள் இழக்கிறது உண்டானால் மீண்டும் முதலிருந்து அஸ்திபாரத்தை தோண்டி மீண்டும் முதலிருந்து எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கை. எதுக்காக நான் வந்தேன், எதுக்காக கர்த்தராகிய தேவனால் நான் தொடப்பட்டேன், எதற்காக கர்த்தராகிய தேவன் என்னை அழைத்தார், இந்த அழைப்பை நான் ஒரு நாளும் இழந்து போகாத அளவிற்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப இருக்கக்கூடிய அநேக விதமான ஜனங்கள், ஏராளமான இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஜெனரேஷன் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியம், இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையும் கூட. உங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய அநேக விதமான சந்ததிகள் இப்ப உங்களுடைய இடம் ஒருவேளை காலியாக்கப்படுகிறது உண்டானால் உங்கள் இடத்தை பூர்த்தியாக்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க விழுந்துட்டீங்க, அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த நபர் ரெடியா காத்திருக்கிறான். எந்த இடம் நமக்கு மெய்யாகவே வேக்கண்ட் ஆக்கப்பட போகிறது, எந்த இடம் எனக்கு காலியாக்கப்பட போகிறது, அந்த காலியை பூர்த்தி செய்ய ஒரு காலத்துல ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு மனுஷன் போய் நிற்பான், ஒரு வேலை வாய்ப்புக்கு 2 பேர் போய் நிற்பான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களை பாருங்க, ஒரே ஒரு வேலைக்கு 10,000 அப்ளிகேஷன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏராளமான மக்கள் வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் அழைப்புக்காக நீங்க இந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறது உண்டானால் உங்கள் அழைப்பை ஈடுகட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க ஒரு முறை உங்கள் கால்கள் சறுக்குகிறது உண்டானால் திரும்ப உங்களுடைய வழி நீங்க வரவே முடியாது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிற இன்னொரு ஆள் வந்துடும்.
ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உங்கள் கட்டடங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், எல்லா நேரங்களிலும் தேவன் உங்களை சந்திக்கும் நாளுக்காக ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். எப்ப கர்த்தர் வருவார் எனக்கு தெரியாது. எந்த வேளையிலே கர்த்தர் வருவார், காலையில் வருவாரா, மத்தியானம் வருவாரா, சாயங்காலம் வருவாரா, ராத்திரி வருவாரா, மதிய இரவு, எனக்கு தெரியாது. எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், சகோதரன் நல்ல ஒரு ஜெப குறிப்பு ஒன்று சொன்னாரு. எல்லா நேரத்திலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பத்தி கர்த்தருடைய நாமத்தினால் அவர் வந்து ஜெப குறிப்பு சொன்னார். எல்லா நேரத்திலும் விழிப்பாய் காத்திருக்கக்கூடியவன் பாக்கியவன். ஏன்னா எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார் நமக்கு தெரியாது. ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வெறும் விழிப்பு மட்டும் போதாது. எதிலே விழிப்பு இருக்க வேண்டும்? உன்னை சந்திக்கும் காலத்திலே தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தகுந்ததான ஒரு விழிப்பை நீ உடையவனாக காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இது வீடு கட்டுக்க இருக்கக்கூடிய காலங்கள் கிடையாது, வயல் வாங்க காலம் கிடையாது, அநேகம் விதமான தேவையற்ற காரியங்களுக்காக நேரத்தை போக்க வேண்டிய காலமும் இது கிடையாது. இது கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்துல நீங்க தகுதியான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போனா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தகுதியான இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் ஆழமான விதத்தில் விலகிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தெளிவை தாங்க ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களை பற்றி தான் ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு தாங்க. ஒரு வினாடி நான் மெய்யாகவே இடறி போகிறது உண்டானால் என் இடத்தை நிரப்ப நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடத்தை நான் ஒருபோதும் இழந்து போகாத அளவிற்கு என் இடத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய ஊழியத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய அழைப்பு பற்றி ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் என் கையில கர்த்தராகிய தேவன் தந்திருக்கின்றார். இந்த ஊழியத்தை நான் சற்று என்னுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரமா இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நான் செயல்படுத்துகிறது உண்டானா உங்களுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுகிறதுக்கு நிறைய ஜனங்கள் வெயிட் பண்றாங்க. ஆகவே உங்கள் அழைப்பையும் உங்களுடைய ஓட்டங்களையும் இழந்து போகாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் கொடுக்கக்கூடிய தருணங்களை நீங்களும் நானும் மீண்டும் ஒரு முறை தந்தால் நான் இந்த காரியத்தை சரியா செஞ்சிருவேன் கேட்க முடியாது. ஒரு முறை கொடுக்கப்பட்டால் அது போனதுதான், அது திரும்ப வராது. அந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை எந்த நாளிலும் உங்களாலும் என்னாலும் பார்க்க கூட முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணம், ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, உன்னுடைய சமாதானத்திற்கு ஏற்ற அந்த காரியங்களை பற்றிதான காலங்களை நீ யோசிக்காமல் விடக்கூடிய அந்த காரியங்களின் நிமித்தமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆபத்து உன்னுடைய வாழ்க்கை. அந்த நாளிலே நீ சமாதானத்துக்குள்ள உரிய காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ மெய்யாகவே சேர்த்து வச்சிருக்கணும். சமாதானத்துக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தக்க வச்சிருக்கணும். ஆனால் அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் காணப்பட ஆரம்பிச்சதுனால இப்பொழுது அவைகள் எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிற்று. இப்ப நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் தேடினால் கூட அவைகளை நீ ஒரு நாளும் உன்னுடைய கண்களினால் கண்டுகொள்ள முடியாது. அப்ப ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை நான் விட்டுட்டேன்னா அதை நான் மீண்டும் ஒரு விஷயம் தேடினால் கூட அது என்னுடைய கண்களுக்கு தென்படாது, மறைஞ்சு போயிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பெற்றிருக்கக்கூடிய அந்த காரியங்களிலே உறுதியாய் நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துங்க. எந்த விஷயத்திலும் எந்த காரியத்தையும் இழக்காத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த விஷயத்திலும் நான் என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. இன்னைக்கு சபைக்குள்ளாக வரக்கூடிய நேரத்துல பலவிதமான தேவனுடைய பிள்ளைங்க உங்களுடைய கரங்களில் நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலம். ஆனா எத்தனை பொறுப்பை நம்ம விட்டுட்டோம் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் அவைகளை பெறுகிறது ரொம்ப கடினம், முடியாது. அது உங்களுடைய வாழ்க்கையில வராது. அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, நீ அவைகள் யாவற்றையும் தேட ஆரம்பித்தால் கூட அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயும். அது உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வராது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையிலே ஒரு முறை ஒரு காரியத்தை கர்த்தர் தருகிறது உண்டானால் அதை விடாமல் எருக பற்றிக்கொள்ளும் ஒரு மனிதனாக நீ உன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்ல. இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வரும். எதையெல்லாம் கர்த்தர் தருகிறாரோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உறுதியாக என்னுடைய வாழ்க்கையை நான் பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எதையெல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு காண்பித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எவைகளை எல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு தர ஆரம்பித்தார் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையிலே லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சர்வ சாதாரணமாய் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்கக்கூடாது. ஒரு ஜெபம் தானங்க, ஒரு ஊழியம் தானங்க, ஏதாவது ஒரு காரியம் தானங்க, இந்த ஒரு வாரம் இல்லை என்று சொன்னால் இன்னொரு வாரத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வரக்கூடாது. அன்னன்னைக்குரிய காரியத்தை அன்னன்னைக்கு நீ செஞ்சு முடிக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த நாட்களில் லண்டன் மகாநகரத்தில் ரோடுகள் போடக்கூடிய அந்த பணிகள் செய்யக்கூடிய பணியாளர்கள், ரோடுனா இப்போ வந்து ரோடு போடுறாங்க, அந்த நாட்களில் வந்து அநேக விதமான அதாவது இந்த சிமெண்ட் கற்களை வந்து பதித்து இந்த ரோடுகள் யாவற்றையும் போடுகிறது வழக்கம். இப்போ தான் வந்து தார் சாலை போடுறாங்க. அந்த நாட்களில் வந்து சிமெண்ட் கற்களை வச்சு தான் வந்து அந்த ரோடு போடுகிறது வழக்கம். ஒரு பணியாள் அது வந்து காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே வரான். அதாவது அந்த ஸ்ட்ரீட் முழுசும் வந்து அவன் முடிக்க வேண்டிய அந்த காரியத்தை நிமித்தமாக ஒவ்வொரு அந்த தளக்கற்கள் யாவற்றையும் அந்த மனுஷன் வந்து பதித்து வர ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மாலை வேலை ஆயிடுச்சு, மாலை ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு, இருட்டி போகுது. இருட்டி போகக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தான் பாக்கி. இந்த 2 ஸ்டெப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு போகுது. இவன் பார்க்குறான் 6:30 மணி ஆயிடுச்சு, இனியும் போய் நான் எவ்வளோ நேரம் போய் வேலை பார்க்குறது, நான் என்னுடைய வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, நாளைக்கு வந்து இந்த வேலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நான் முடித்துக் கொள்வேன் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். 2 வருஷம் போட்டாலே முடிஞ்சிடும், அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த 2 வருஷம் போடாமல் அவன் என்ன செஞ்சுட்டான், விட்டுட்டு போயிட்டான். அன்றைக்கு இரவிலே என்ன ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால், அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நில சுவாந்தார், அதாவது லேண்ட்லார்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மனிதனுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, தூர இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் மகா பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்காக இந்த லேண்ட்லார்டு வந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட பயணப்படுகின்றார். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய ஒரே ஒரு வயதுக்கு வந்த மகளும், மொத்தம் 3 பேரும் டிராவல் பண்ணுறாங்க. டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னால், அந்த நாட்களில் வந்து பஸ் எல்லாம் கிடையாது. அந்த நாட்களில் வந்து இந்த சேரிட்டை வச்சு தான் போவாங்க. குதிரையை பூட்டி இருக்கக்கூடிய வண்டியில் தான் அவங்க வந்து கடந்து போகிறது வழக்கு. இந்த மனிதன் ஒரு நள்ளிரவு நேரம் அவசரமாக அங்கிருந்து அழைப்பு வர ஆரம்பிச்சதுனால வேறு வழி இல்லாமல் உடனே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. விளக்குகள் ஆங்காங்கே எரியக்கூடிய அந்த நிலைகளில் இவர் தன்னுடைய குதிரை வண்டியை பூட்டி, சேரிட்டை பூட்டி, தன்னுடைய மனைவியை தன்னுடைய மகளை அருகாமையில் உட்கார வைத்துக் கொண்டு சேரிட்டை ஓடி போறார். போகும் பொழுது இந்த பாதையின் வழியாக போக வேண்டியது அவசியம். இந்த வழியை தான் போகணும், அவங்க மெயின் ரோடுக்கு போகணும்னா. போகக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் ஒன்று நடந்தது. வேகமாக போகக்கூடிய குதிரை அதில் வந்து பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த சிமெண்டினுடைய கற்கள் பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே தன்னுடைய காலை வச்சிச்சு. அவ்வளோதான், அப்படியே வந்து குதிரை அப்படியே பல்ட் அடிச்சு கீழே விழுந்துச்சு. அந்த வண்டியோடு கூட அத்தனை விதமான மக்களும் தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த நில சுவாந்தார் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாரு. அவருடைய மனைவியும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட்டாங்க. அவருடைய ஒரே ஒரு மகள் வாலிப பிள்ளை மட்டும் கைவிடப்பட்டார். மற்ற 2 பேரும் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த காரியத்தை நிமித்தமாக அக்கம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்கறது, எங்களை பற்றியதான ஜனங்கள் ஓடி வந்தாங்க. 2 பேரும் இறந்து போன அந்த காரியங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் வேறு வழி இல்லாமல் அவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய முறைமைகளின் ஊடாக கடந்து போனாங்க. சொந்த பந்தங்கள் எல்லா விதமான மக்களும் இந்த ஒரே ஒரு வாலிபுல தான் இருக்கு. ஆகவே இந்த பிள்ளையை ஏமாற்றி எல்லா சொத்துக்கள் யாவற்றையும் தன்வசமாக்கி கொண்டார். இவளோ இப்பொழுது நடுத்தருவிலே விடப்பட்டு ஒரு விபச்சார பெண்ணாக அவள் மெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஆசிரிக்க ஆரம்பிச்சார். இப்போ இந்த பெண் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பாதைக்கு போனதற்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு மனுஷன் ஒரே ஒரு அந்த கல் வரிசையை போட்டிருந்தான்னா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. இவர்களும் தங்களுடைய பயணத்தில் எந்த விதமான சேதம் இல்லாமல் வைப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அவன் மெய்யாகவே காலதாமதம் பண்ணி நாளைக்கு காலையில் வந்து செய்வேன்னு சொல்றான் பார்த்தீங்களா, அதனால் அந்த ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அந்த பெண் விபச்சாரியாய் மாற்றப்பட்டு குடும்பமே நடுத்தருவிலே கடந்து போகக்கூடிய நிலையின் மூலமாக கடந்து போயிடுச்சு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான நேர்மை சாரமும் அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்த அநேக மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு கிறிஸ்தவன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவன் செய்யும் ஒரு தவறு அநேகம் ஜனங்களை சந்ததிகளையும் பாதிக்கக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய ஒன்று. இதை விளக்குறதுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகான் என்கின்ற ஒரே மனிதன் செய்த அந்த ஒரு தவறு தன்னுடைய வாழ்க்கையிலே அவங்க அந்த எரிகோ அந்த கோட்டையினுடைய காரியங்கள் யாவற்றையும் தகர்த்து முடிந்த பிறகு கர்த்தருடைய நாமத்தினால் எல்லா ஜனங்களும் அந்த கோட்டைக்குள்ளாக உள்ள ஏறி கடந்து போறாங்க. எல்லா விதமான அந்த கோட்டையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் நிர்மூலப்படுத்தி போட்டாங்க. அந்த தேசத்தை அவர்கள் சுட்டரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்தினால் அடுத்த பட்டணத்திற்குள்ளாக சண்டைக்கு போகக்கூடிய நேரத்திலே மகா பெரிய தோல்வி.
எல்லா ஜனங்களாலும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. யோசுவாவுக்கு முன்பதாக வந்து சொல்றாங்க, சாதாரணமான ஒரு அதாவது எரிகோ கோட்டையை தகர்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராக தேவன் வலிமையை தந்தார். ஆனால் அந்த சின்ன பட்டணத்தை ஜெயிக்க எங்களால முடியவில்லை. உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சூழ்நிலைகள் எல்லா விதமான நிலைகளிலும் எல்லா விதமான காரியங்களிலும் என்ன விஷயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், அந்த ஒரு சின்ன பட்டணத்திற்கு முன்பதாக அந்த ஜனங்கள் தோற்று போனாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான். எல்லா விதமான மக்களுடைய தோல்விக்கும் யார் காரணம் என்றால், அந்த ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தவறு. யாருக்குமே தெரியாம செஞ்சா தவறு, எல்லாருக்கும் சொல்லி செய்யல. அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு குற்றம் அத்தனை பேரையும் தோல்விக்கு உட்படுத்தக்கூடியதாய் விளங்க செய்ய ஆரம்பிச்சு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நீங்க செய்யும் அந்தரங்கத்துல செய்யும் ஒரு சின்ன தவறு கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று. அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு கிறிஸ்தவன் சமுதாயத்தோடு கூட பிணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனை சார்ந்த எல்லா விதமான மக்கள் இருக்கிறார். நீ செய்யக்கூடிய ஒரு தவறு, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்காது இருக்கக்கூடிய ஒரு ஜெபம் எத்தனையோ ஜனங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்காய் மாறிடும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புக்கும் உத்தரவாதம் பண்ணக்கூடியவனாய் விளங்கு. ஜாக்கிரதையாயிரு. எல்லா விதமான காரியத்திலையும் ஒரு கேர்ஃபுல்னஸ், எந்த விதமான காரியத்தையும் பற்றி விட்டு விலகாதிருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட வருகிறது உண்டானால், இல்லைங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு, இல்லை அந்த நாளையும் அந்த நேரத்தை நீங்கள் நானும் ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த காரியத்தின் நிமித்தம் எத்தனை பேருக்கு ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தேவன் நன்மையை தரப்போகிறார் நமக்கு தெரியாது. ஒரு நாள் நீங்க அந்த காரியத்தை நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுகிறது உண்டான எத்தனை இழப்புகளை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். அதனால கர்த்தராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செஞ்சு முடிங்க. அதன் மூலமா எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தருடைய நாமத்தினால் மாற்றத்தின் ஊடாக வருகிறத பார்க்க முடியும். நான் செய்யக்கூடிய ஒரு தவறு, நான் செய்யக்கூடிய ஒரு அசதி, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு விழுகை, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்காக விளங்கி. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நிர்விசாரம் இல்லாத ஒரு மக்களாய் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லா இருங்க. அந்த காலங்களை நீங்க பயன்படுத்துங்க. இந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார், அந்த காலத்தை பயன்படுத்து. இந்த காலத்துல கர்த்தர் என்ன ஒரு ஓட்டத்தை எந்த விதமான ஓட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், அந்த ஓட்டத்தை ஓடுங்க. இனி ஒரு காலத்திற்கு நான் மெய்யாகவே ஆயத்தப்படுகிறேன், இல்லை அந்த காலம் உங்களுக்கு எனக்கு வருமோ வராது நமக்கு தெரியாது. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தையும் இந்த வினாடியையும் நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இதுல ஒரு தெளிவு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. எனக்கு என்னென்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, சில நேரங்கள்ல இந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலை நிமித்தமாக நாம் என்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம், மற்ற மக்களோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து ஒண்ணுமே கொடுத்து, இப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் கிடையாது. இந்த நேரத்தை நீ விட்டுட்டீங்கன்னா இந்த காரியத்தை பெறுகிறதுக்கு அநேகம் விதமான சந்ததிகள் பின்னால் நிற்கிறாங்க. இந்த ஓட்டத்தை நீ விட்டுட்டேன்னா உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார். ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் நகர்வையும் இழக்க கொடுக்காத அளவிற்கு ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது ஒரு தெளிவை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதுல 2வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுனா, கர்த்தருடைய நாமத்தினாலே சிமியோன் என்கிற மனிதன் ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவனாய் விளங்கினான். தேவ எத்தனமாய் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். தேவனுடைய இரட்சணியத்தை பார்க்காம நீ உன்னுடைய ஜீவனை விட மாட்டப்பா. கர்த்தராகிய தேவனுடைய அந்த முதல் வருகைக்காக நீ காத்திருக்க வேண்டும். எப்ப கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை நீ பார்க்கிறையோ அதன் பின்பு நீ சமாதானத்தோடு கூட நித்திரையின் ஊடாக கடந்து போய்விடுவாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவன் பெற்றிருக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு முறையும் அவன் ஆலயத்திற்கு வருவான். வரக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை பார்த்துட முடியுமா? இது இவ்வளவு தள்ளாத வயதுக்குள்ள போயிட்டேன், இவ்வளோ நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாயிடுச்சு, வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அது என்னுடைய அதாவது அந்த இயலாமையை, என்னுடைய முதுமையை தாங்க என்னால் முடியல. இளமையான ஒரு வாழ்க்கைனா அது வேற. ஆனால் முதுமை வர 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 நம்மை அறியாத ஒரு ஓய்வு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பிச்சிடும். போதும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போதுங்க, எல்லா விதமான தன்மைகளை நான் பெற்றிருக்கக்கூடிய தன்மையெல்லாம் போதும், நான் எல்லா விதமான காரியங்களை ஓய்ச்சிட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது எல்லா விதமான முதியவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை.
நான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல முறையில் நான் என்னுடைய வாழ்க்கையில கண்ணை மூடினா போதும், பரலோகத்துல போய் நான் என்னுடைய கண்களை விழித்தால் போதும். இப்ப கர்த்தர் இந்த மனுஷனும் அப்படிதான் ஜெபம் பண்ண இருப்பாரு. என்ன விதமான காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கேட்க ஆரம்பிச்சார். அவர் சொன்னாரு, தேவனுடைய ரட்சணத்தை பாராமல் நீ உன்னுடைய கண்களை மூட மாட்டாய் என்று கர்த்தர் பேசிட்டார். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் என்ன செய்வார்? தேவனுடைய ஆலயத்துக்கு தள்ளாத வயசுல வருவார். தடுமாறி வரக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். இன்னைக்காச்சும் கர்த்தராகிய தேவனுடைய ரட்சணத்தை பார்ப்பனா, இன்னைக்காச்சும் கர்த்தராகிய தேவனுடைய அந்த மகிமையை என்னுடைய கண்கள் பார்க்குமா, இன்றைக்காகவும் என்னை ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தோடு கூட தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்துக் கொண்டு போவாரா? ஒவ்வொரு முறையும் ஏங்கி 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 அந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ளாக கடந்து வரும். அந்த ஒரு நாள், குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால் ஆலயத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே அழைத்துக் கொண்டு போகப்பட்டார். தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்துல இந்த மனுஷன் தள்ளாத வயதுல உள்ள வர்றார். வழக்கம் போல எல்லா நாளிலும் வருகிறது மாதிரி அன்னைக்கும் அந்த மனுஷன் உள்ள. இன்னைக்காகிலும் அந்த ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சணத்தை நான் என்னுடைய கண்கள்ல பார்ப்பனா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட வரக்கூடிய மனுஷனுடைய கைகள்ல அந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் தன்னுடைய கரங்களிலே ஏந்தின மாத்திரத்துல அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். இவர்தான் ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். எப்படி பாருங்க, அது எப்படி? யாருமே சொல்லல இவர் தான் ரட்சகர்னு சொல்லல, இவர் தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அதாவது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மெசியா என்கிறதை பற்றி யாருமே சொல்லல. இந்த மனிதன் கையினால் தொட்ட மாத்திரத்தில் இவர்தான் வரக்கூடிய மெசியா என்பதை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகின்றார், இதோ உம்முடைய ரட்சணத்தை என்னுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், இப்பொழுது நான் சமாதானத்தோடு கூட கடந்து போவேன் என்று சொல்லி அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய வழிமுறைகள் வேத புத்தகத்துல என்ன காரியத்தை பார்க்க வேண்டும்? கர்த்தர் ஒவ்வொரு ஜெபத்திலும் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்காய் வருகிறார். கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற ஒரு பெயர். ஒவ்வொரு ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில நீங்க தப்பா ஜெபம் பண்ணீங்களோ ரைட்டா ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றும் உங்களை சந்திக்க கர்த்தர் வந்துவார். ஆனால் கர்த்தரின் சந்திப்பை உணரும் இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இந்த மனுஷன் கர்த்தராகிய தேவனுடைய இந்த சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் இதோ ரட்சணியத்தை நான் என்னுடைய கண்களில் நான் பார்த்துட்டேன், இவர்தான் வரக்கூடிய ரட்சகர் என்பதை நான் புரிந்து கொள்ள இந்த ஒரு உணர்வு அவன் வாழ்க்கையில் இருக்கு. என்ன உணர்வு இருக்கணும்? என் தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கக்கூடிய கர்த்தரை நான் சந்தித்தேன், நான் பார்த்துட்டேன். என்னை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய கர்த்தர் இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாருன்னு கூட எனக்கு தெரியல. என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாருன்னு கூட தெரியல. எனக்கு பக்கத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னு கூட தெரியல. காரணம் என்ன? உணர்வற்ற இருதயம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி எவனை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார், எவனை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாரோ அவனை விட்டு கர்த்தர் விலகுவதும் இல்லை, அவனை கர்த்தராகிய தேவன் கைவிடுகிறதும் இல்லை. எல்லா நேரத்திலும் அவனை சூழ பாளையமாய் நின்று தம்முடைய தூதர்களினால் அவனை ஆண்டவராகிய தேவன் பாதுகாக்கும் தேவனாய் விளங்க ஆரம்பிக்கும். நிறைய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தப்பு என்ன? எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரை பத்தி எனக்கு தெரியல, என் கூட வரக்கூடிய ஆண்டவராகிய தேவனை பற்றி தானே எந்த விதமான உணர்வும் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் துணிகரமான பாவம், துணிகரமான அக்கிரமம், துணிகரமான மீறுதல். இந்த மனுஷன் தள்ளாத வயதிலே அந்த ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை தொட்ட மாத்திரத்தை இதோ நான் வரக்கூடிய மேசியாவை என்னுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், நான் பார்த்துட்டேன், இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடு கூட நான் கடந்து போய்விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உணர்வின் நிலைகள் காணப்படுகிறது. கர்த்தர் என்னை சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய ஒரு தேவன், கர்த்தர் என்னை பார்க்கும் ஒரு தேவன். ஆகாரனுடைய வாழ்க்கையில உணர்வு எவ்வளவு நேரங்களை சோதிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை பற்றி அவன் பேச ஆரம்பிச்சான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பக்கத்திலே வரும் பொழுதே உங்கள் ஆவிக்குரிய உணர்விலே கர்த்தரை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய மகிமையை நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சமாதானத்தினுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு முறையும் நம்மை சந்திக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை மெய்யாகவே கைவிடாத ஒரு தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை பாதுகாக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை நடத்தும் தேவன், ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு ஆலோசனை தரும்படிக்கால் நமக்கு பக்கத்துல வராது. சில நேரங்களில் நம்ம கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு குழம்பி போன ஒரு நிலைகளில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல. கர்த்தர் யோசனை கர்த்தராக தள கர்த்தராக பக்கத்துல உட்கார்ந்துருப்பார், எனக்கு தெரியாது. நான் உணராமல் பல யோசனைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனை உணராமல் நீயும் நானும் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறது.
இரண்டாவது தெளிவு என்ன இருக்க வேண்டும் என்றால், என்னை எந்த நாளிலும் கைவிடாத தேவன் எனக்கு உண்டு என்பதை பற்றியதான ஒரு தெளிவு எனக்கு இருக்கு. எல்லா நாளிலும் என்னை பாதுகாக்கும் தேவன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்னை விட்டு விலகாத கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை கட்டாயம் தேற்றக்கூடியதாய் விளங்கி விடுகிறதை பார்க்க முடியும். எந்த காரியங்கள் வர ஆரம்பித்தாலும், மனிதர்கள் என்னை விட்டு விலக ஆரம்பித்தாலும், சூழ்நிலைகள் எனக்கு எதிராய் கடந்து வர ஆரம்பித்தாலும், எனக்கு விரோதமாய் உலகமே எழுப்பி வர ஆரம்பித்தாலும், என்னை உண்டாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு நினைவு உணர்வு என் வாழ்க்கையில வருகிறது உண்டானால், சமாதானத்திற்கு ஏற்றவைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்து அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லார். ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் வந்த பொழுதிலும் கூட, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த மனிதனை கொண்டு போட்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கலகம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல். கர்த்தருடைய நாமத்தினாலே விசாரிக்கும்படிக்காக பவுலை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப பேசக்கூடிய நேரத்திலே பவுல் என்கிற மனிதன் சொல்கின்றான், நான் பரிசேயனுடைய மகனாய் இருக்கின்றேன், கர்த்தருடைய நாமத்தினால் உயிர்த்தெழுதலுக்காக இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். இந்த வார்த்தைகள் சொன்ன மாத்திரத்துல கலவரம் அந்த பகுதியிலே மூட ஆரம்பித்த பொழுது மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் பயந்துட்டாங்க. எங்க இந்த மக்கள் கலவரத்து நிமித்தம் பவுலை கொன்றுவாங்கன்னு சொல்லி பயந்து போக ஆரம்பிச்சாங்க. அத்தனை கலவரங்களிலும் கூட எந்த விஷயத்திலும் பவுல் என்கிற மனிதன் தயங்காமல் தைரியமாய் கடந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். கர்த்தருடைய நாமத்தினால கப்பல்ல அவங்க பயணப்படுறாங்க. பயணப்படக்கூடிய நேரத்திலே கப்பலே மூழ்கக்கூடிய அளவிற்கு பெரிய சேதத்துக்குரிய காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு, பெரிய அலைகளும் பெரிய காற்றுகளும் வரக்கூடிய நேரத்தில் கப்பலே மூழ்கி போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனை நோக்கி பவுல் ஜெபிக்கின்றான். ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவன் கூட வந்து வார்த்தை பேசுகின்றார். நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக போய் நிற்கும்படிக்காக நான் உனக்கு தயவு பாராட்டியிருக்கிறேன். உன்னுடைய காரியங்களின் நிமித்தம் இந்த அலைவும் இந்த சேதமும் எந்த விதமான மனிதர்களையும் பாதிக்காத அளவிற்காக உன் நிமித்தம் நான் இந்த ஜனங்களுக்கு தயவு பாராட்ட ஆரம்பிச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா நாளிலும் அடைக்கலமாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை வந்து மெய்யாகவே கொல்லும்படிக்காய் வர ஆரம்பிச்சாலும், உங்களை எதிர்க்கும்படிக்கான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்த்தர் அவைகளை மெய்யாகவே பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறார். எந்த சேதம் உங்களை தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முடி கூட கீழே விடாத அளவிற்காக உங்களை பாதுகாக்கும் கர்த்தர். அதுதான் கர்த்தருடைய வேதம். இந்த ஒரு உணர்வு என் வாழ்க்கையில வர, இந்த ஒரு தெளிவு. எந்த காரியங்கள் எல்லை மீறக்கூடிய அளவிற்காய் வர ஆரம்பித்தாலும் கூட எல்லைகளை வடிவமைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சமுத்திரங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உன் அலைகளின் பெருமை இத்தோடு கூட அடங்க கடவுது என்று சொல்லி எல்லைகளை வகுத்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லா விதமான காரியத்திற்கும் எல்லைகளை உருவாக்கக்கூடிய கர்த்தர் அவர் எங்கூட இருக்கும்போது நான் எதற்காக நான் கவலைப்பட? இது ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், எவைகளையும் பற்றிதான பயமற்றவனாய் ஆண்டவராகிய தேவனுக்குள் இயங்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப இந்த தெளிவு இல்லாம போகும்போதா நிறைய நேரங்களில் கலக்கும், நிறைய நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிதான சூழ்நிலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நீங்க ஏன் காலத்தை பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கவலைப்படும்? எல்லா விதமான விஷயங்களையும் கர்த்தராகிய தேவன் பார்த்துக் கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு எலியாவினுடைய காலங்கள்ல கர்த்தருடைய நாமத்தினால் சாரிபாத் என்கின்ற அந்த ஊரிலே காணப்படக்கூடிய விதவினுடைய வாழ்க்கையை பாருங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தன்மைகளையும் இழந்து போனவள், தனக்கு உண்டான எல்லா விதமான காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பஞ்ச நிமித்தம் இழந்து போகக்கூடியவள் விளங்க ஆரம்பித்த அந்த ஸ்திரீக்கு கர்த்தராகிய தேவன் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு திட்டத்தை தரலையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், எதை பற்றியும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கவலையப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலைகளை பற்றியதான கவலையும் என்னுடைய வாழ்க்கையிலே வராது. கவலை வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால், ஒரு தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை இன்னும் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த குழப்பம் இருக்கக்கூடிய வரைக்கும் கவலை வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், அழுக வரும், துக்கம் வரும், பாடு வரும், எல்லா விதமான காரியம் வரும். என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவு வருகிறது, வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சமுத்திரம் மெய்யாகவே பொங்கி எழக்கூடிய நேரத்தில், அநேக விதமான நீர்கள் எல்லாம் கலங்கி இருக்கக்கூடிய நேரத்தில், மக்களுடைய மனதிற்குள் தெளிவற்ற ஒரு சூழ்நிலை, அவைகள் எல்லாம் இறையாமல் அமைதலாய் ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் விரும்புகிற துறைமுகத்தை சென்று அவர்கள் மெய்யாகவே அடைய ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். இந்த எல்லா விதமான குழப்பங்களும் நின்று போகிறது உண்டானால், விரும்புகின்ற துறைமுகத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். இவ்வளவுதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. அதுதான் இந்த ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒரு அஸ்திபாரமாய் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், எதையும் மேற்கொள்ள நம்மால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம்
4வது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த இடத்துல 2 பேருடைய பார்வையை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். ஒன்று, கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையை பற்றி பேசுகிறாரு. 2, கர்த்தர் தன்னுடைய பார்வையை பற்றி பேசுகிறார். கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? எல்லா வயல் நிலங்களையும் அவங்க பார்க்குறாங்க. எல்லா நிலங்களும் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. காலங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்க்குற பாருங்க. இப்பொழுதே அறுவடைக்கு எல்லா தானியங்களும் ஆயத்தமாய் காணப்படுகிறதாக கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அப்ப இது ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களை பற்றி கர்த்தர் பேசுகிறார். எந்த காலத்துல ஊழியம் செய்ய வேண்டும்? அறுவடைக்கு ஆயத்தமாய் அநேக மணிகள் காணப்படக்கூடிய இந்த நேரத்துல தான் நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். காலம் தப்பி நம்ம ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், வாசல்லாம் அடைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினால் டாக்ஸ் எடுத்து நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா ஒருவனும் உங்களை ஒரு இடத்திற்குள்ளாக அனுமதிக்க போகிறது. இதுதான் காலம். இந்த காலத்தை நான் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இனி ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கொடுக்கப்படுகிறது இல்லை. இதுதான் ஊழியங்களை செய்ய வேண்டிய காலம். நம்ம நினைக்கிறது மாதிரி வயது சென்று விருத்தாப்பியம் ஆக்கப்பட்ட பிறகு நான் ஊழியத்தின் ஊடாக போவேன் என்று சொன்னால், வயது சென்று விருத்தாப்பியமாக இல்லை மாற்றப்படுவீங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுறேன். என்னுடைய கல்லூரியில் என் கூட படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆத்ம நண்பனாய் காணப்படக்கூடிய, அதாவது ஒரு ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பர், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக நான் கடந்து போனேன். தேவனை அறியாத நிறைய மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களாம் உடனே கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. சில பேர் அதாவது இந்த மாதிரி மீட்டிங்லாம் அந்த ஜனங்கள் பங்கு பெற ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ நண்பனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நான் சொல்லும்படிக்காக கடந்து போனேன். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து நான் சொன்னேன், இது ஆண்டவராகிய தேவனுடைய நாள். இந்த நாள் நமக்கு மீண்டும் வராதுப்பா. இந்த நாளில் ஆண்டவராகிய தேவனை உன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை வாங்கணும். ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான ஆயத்த நிலைகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி அவனோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். அவன் சொன்னா, வாலிபம் என்கின்ற வயது எல்லா காரியங்களையும் அனுபவிக்கும்படிக்காய் கடவுளினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு. இது இப்ப நீ பேசுற வார்த்தை, இது வயசு ஆன ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தை நீ பேசிட்டு வர. வயசான ஆட்கள் தான் இந்த மாதிரியான காரியத்தை பேசுவாங்க. கடவுள் 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 கடவுள்னு சொல்லி யாரு சொல்லுவா? வயசு முதிர்ந்த மக்கள் தான் பேசுவாங்க. இப்போ வாலிபத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வயசை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீ சொல்றது மாதிரி இதுதான் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காலமா இருக்கிறது உண்டானால், எனக்கு முதல்லையே நான் பிறக்கக்கூடிய நேரத்திலே வயதான ஒரு மனுஷனாக என்னை ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில அனுப்பியிருக்கலாம். நான் வரும்போது சின்ன குழந்தையா வந்தேன், அதன் பின்பதாக வாலிபனாக வளர்ந்தேன். எல்லா விதமான அந்தந்த காலத்துக்குரிய பருவத்துக்குரிய எல்லா விதமான தன்மைகள் யாவற்றையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு ஓய்ந்து ஒளிந்த பிறகு நான் என்னுடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போவேன்னு சொன்னேன். நான் அவனை பார்த்து சொன்னேன், இல்லை நமக்கு தருணமும் நேரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லைப்பா, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க வேண்டும். அவன் கேட்ட பாடல், இல்லைப்பா இதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கிறது. நான் வயது சென்ற பிறகு என்னுடைய வீட்டு வாசலில் ஈசி சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு பின்பு நான் வேத புத்தகத்தை வாசிப்பேன் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கல்லூரியுடைய இறுதி காலங்கள் வருகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு. காலமே கொடுக்கப்படல, நேரமே கொடுக்கப்படல. நம்ம நினைக்கிறோம் காலங்கள் நமக்கு உண்டு, நேரங்கள் இல்லை. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை, வயல்களை இப்பொழுதே முதிர்ந்திருக்கிறது. நீ செய்ய வேண்டிய வேலையை காலதாமதம் பண்ணாம செய்ய வேண்டிய காலம் இது. உன் கண்களை ஏறெடுக்க வேண்டிய காலம் இது. நீ கண்களை ஏறெடுத்து எதை பார்க்கிற? வயல்லாம் இருக்குங்கிறத பார்க்கறது இல்லை. முதிர்ந்த கதிர்கள் எல்லாவற்றையும் அறுக்க வேண்டிய காலம் இது. நீங்களும் நானும் உழைக்க வேண்டிய காலம் இது. நீங்களும் நானும் சுவிசேஷமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ண வேண்டிய காலம். ஒரு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களாய் அல்ல, அலைந்து திரிந்து எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டிய காலம் இது. இனி ஒரு நாள் வரும், ஒரு மனிதனாலும் வெளியே சென்று ஊழியம் செய்ய முடியாத ஒரு காலம் வரும் பொழுது அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக புறப்படுகிறது உண்டானால், உங்களாலும் என்னாலும் ஒரு வினாடி கூட அசைவின் கூடாக கடந்து போக நம்மளால முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தில் ஊழியங்களை செய்யுங்க.
ஊழியத்தை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறது. எந்தெந்த மனிதனை கர்த்தராகிய தேவன் அபிஷேகப்படுத்தினாலும், எவனை கர்த்தராகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்த ஆரம்பித்தார். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊழியம் செய்ய வேண்டியது இந்த காலம். ஆனா இந்த காலத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும் யோசிப்பாரு. என்னென்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்முடைய வயிற்றுக்கு தேவையான, பிழைப்புக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தொழிலுக்கு தேவையான காரியத்தை செய்கிறோம். இனி எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்திற்காக நீங்களும் நானும் உழைக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய வியாதியை தீர்க்கும்படிக்காக நீங்கள் நானும் உழைக்கிறோமே தவிர, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய காலத்தை எவ்வளவு நீங்களும் நானும் வீணடிக்கிறோம்னு பாருங்க. ஒரு நாள் வரும், நீங்கள் வீணடித்த ஒவ்வொரு காலத்திற்கும் நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் கணக்கு சொல்லணும். நான் என் பிள்ளையை நான் பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு விதமான வேலையை செஞ்சேன், அதெல்லாம் நமக்கு எடுபடாது. கர்த்தருடைய நாமத்தினால் என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிக்கிறது தான் இவ்வளவு இரவு பகல் பாராம நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், எடுபடாது. கர்த்தருடைய நாமத்தினால நான் அதாவது அநேக விதமான வீடுகளை கட்டும்படிக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்து, எடுபடாது. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்த காலத்தில் நீ என்ன செஞ்ச? நான் உன் கையில ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தை தந்தனே, அந்த காலத்தில் நீ செஞ்ச பணிகள் என்ன காரியத்தை செஞ்ச? எந்த முகத்தோடு கூட நீ என்னை சந்திக்கும்படிக்காய் வருவாய் என்று கர்த்தர் கேட்கும் அந்த நாளிலே என்ன பதில் சொல்லுவீங்க? ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் காலம், இதுதான் நேரம். இனி நமக்கு காலம் கொடுக்கப்படுகிறது இல்லை, நேரம் கொடுக்கப்படுகிறது இல்லை. இனி எல்லா விதமான வாசல்களும் அடைக்கப்படுகிறது உண்டானால், இனி உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாத ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால எதை நீங்களும் நானும் சாதிக்க முடியும்? காலாட்களோடு ஓடும் போதே உங்களை இளைப்படைய பண்ணுகிறது உண்டானால், குதிரைகளோடு கூட நீங்களும் நானும் எப்படி ஓட முடியும்? சமாதானத்திற்குரிய இந்த காலங்களிலேயே நீங்கள் அடைக்கலங்களை தேடுகிறது உண்டானால், வெள்ளம் பிரவாகித்து வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. காலங்களை, அந்தந்த காலங்களை பயன்படுத்த பிரயாசப்படுங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஊழியம் பார்க்கணும். என்னால் செய்ய முடியக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யணும். பரலோகத்தில் நீங்களும் நானும் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாகவே இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டு, இந்த உலகத்துக்குரிய பொக்கிஷத்துக்காக அல்ல கர்த்தர் உங்களை உண்டாக்குனது. நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளான பொக்கிஷங்களை சேர்க்கும்படிக்காக உண்டாக்கப்பட்டு, ஆனால் நம்ம சேர்க்கிறது உலக ரீதியான பொக்கிஷங்களை தவிர பரலோகத்தை பற்றிதான சிந்தனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறது உண்டானால், பரலோகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. எப்படி உங்களை பரலோகத்திலே ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்? எப்படி ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக திறக்கப்பட ஆரம்பிச்சிருக்கும்? ஆகவே வேதம் சொல்கிறதை போல இந்த காலங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரிவர ஆசரிக்க ஆரம்பித்தார். இதில் ஒரு தெளிவு எனக்கு வாழ்க்கையில இருக்கணும். மறு உலகத்திற்காக நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்? இன்னைக்கே உட்காந்து யோசிச்சு பாருங்க. எதிர்கால வாழ்க்கையை பற்றி நம்ம உட்காந்து யோசிக்கணும். என் பிள்ளைக்கு எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க வச்சுக்கிறோமே. இந்த 2 பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்த்து வச்சு இப்போவே உட்காந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன சேர்க்கணும்? இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்க்கணும்? இனி அந்த பிள்ளைகளுக்கு கட்டி முடிக்கக்கூடிய அந்த வீட்டுக்குரிய காரியங்களுக்கு நான் என்ன சேர்க்கணும்? இவைகளெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய நீங்களும் நானும் மறு உலகத்துக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த உலகத்துக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க, உண்மைதான், கரெக்ட். ஆனால் மறு உலகத்திலே உங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மறு உலகத்துக்கு உண்டான பொக்கிஷன் என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யாம மறு உலகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் போய் நிற்கிறது உண்டானால், அந்த மறு உலகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. காலங்களை பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க. ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களில் ஊழியம் செய்யுங்க, ஜெபிக்க வேண்டிய காலங்களில் ஜெபிங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய காலத்தில் ஃபாஸ்டிங் இருங்க. கர்த்தருடைய நாமத்தினால என்னென்ன காரியங்களை செய்யக்கூடிய திராணியை இப்ப கர்த்தர் தந்திருக்கிறார், அந்தந்த காரியங்களை முழு பலனை பயன்படுத்தி அந்தந்த காரியங்களிலே முழு இயக்கத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் மறுமையிலே நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க. அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. நீ உன் கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பார்வை ரொம்ப லாங் பார்வையா போயிடுச்சு. நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கறது இல்ல, அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துருவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைவை நம்ம யோசிக்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள், நீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியா இல்லையாங்க, ட்ரெஸ்ஸிங் கோட் நீங்க சரியா போடுங்க. அவன் ஒரு ஆபாசமான ஆடை அணிஞ்சு வந்துட்டு இவன் போய் மற்ற மக்களுக்கு ஆலோசனைக்குரிய வார்த்தைகளை பேசுவான். என்ன சொல்லுவா? உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோட் சரியில்லையே, நீங்க கர்த்தராகிய தேவனுடைய மனுஷன் மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழலையே. கர்த்தர் சொல்லுகின்றால், முதல் காரியம், உனக்குள் இருக்கக்கூடிய குறைவுகளை நீ பார்க்க நீ பிரயாசப்படும். உன் கண்ணில் கிடக்கிறது என்னது? ஒரு துரும்பு இல்ல, கண்ணில் கிடக்கிறது பெரிய உத்தரம் கிடக்கு. பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில வைத்துக்கொண்டு மற்றவனை நீயும் நானும் குறை பேசுகிறது எப்படி? இன்னைக்கு யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே
அதுல நிறைய விதமான சேனல்கள்ல சில பேர் வந்து ஊழியர்களை குற்றப்படுத்துகிறதே அப்படியே வந்து சேனலே ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஊழியக்காரன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் பேசுற தப்பு, இந்த ஒரு காரியம் குறைவு, இவன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் தப்பு, இவன் கண்ட தரிசனம் தப்பு, இதையே ஒரு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை பாரியா முதல்ல. உனக்கு என்னென்ன விதமான தடை உன் வாழ்க்கையில் இருக்கு? நீ மற்றவனை நீ நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்பதாக உனக்குள் காண்பிக்கப்படக்கூடிய குறை என்ன, உனக்குள் காண்பிக்கப்படக்கூடிய தவறு என்ன, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இணைக்கப்பட முடியாம என்னென்ன விதமான குறுக்கு சுவர் காணப்பட ஆரம்பிக்கிறது, உன் கண்கள் தெளிவாய் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நீ உன்னுடைய கண்களினால் பார்த்திருக்க முடியும். நீ மற்றவனுடைய கண்ணை பார்க்கிற, ஆனால் உன் கண்களிலே காணப்படக்கூடிய குறைவுகளின் நிமித்தம் கர்த்தரை என்னுடைய கண்களினால் ஒரு முறை கூட பார்க்க முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய உணர்வு கூட உன் வாழ்க்கையிலே இல்லையே. எத்தனை விதமான காரியங்களில் நீயும் நானும் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் பாரு. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தன்னுடைய பிழைகளை உணரக்கூடிய மனுஷனைத்தான் கர்த்தராக தேவன் பாராட்ட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய குற்றங்களை உணரக்கூடியவன் யார்? கர்த்தர் கேட்கிறார். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான குறைவுகளிலும் நின்று நான் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். உலகத்துல ஜனங்கள் நிறைய குறைவு செய்ய ஆரம்பிக்கிறார். ஒருவேளை யாராகிலும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவை நீங்கள் பார்க்கிறது உண்டானால் இதை 10 மக்களுக்கு முன்னால போய் நீங்க இந்த ஒரு வார்த்தையை பற்றி போய் எல்லா விதமான மக்களுக்கு நீங்கள் சொல்லாமல் அந்த மனுஷனுடைய குறைவை நிவர்த்தியாக்கப்படும்படிக்காய் அறையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினால் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே அவர் செய்யக்கூடிய வாழ்க்கை, அவனுடைய செய்யக்கூடிய காரியம் ஒரு தப்பாத ஒரு காரியம் மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஆகவே இந்த மனிதன் மனம் திரும்பி நல்ல ஊழியம் செய்யும்படிக்காக நான் ஜெபம் பண்ணு. இதை குறித்து 10-20 பேருக்கு நீ போய் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய குற்றங்களை மன்னியாத ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சு. நீ மற்றவனை என்னமாய் குற்றமாய் தீர்க்க ஆரம்பிக்கிறாயோ அதே குற்றத்தை நீ செய்கிறபடியினால் வரக்கூடிய தண்டனைக்கு நீயும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என் குறைவுகளை உணரக்கூடிய ஒரு தெளிவு என் வாழ்க்கையில எதனால் ஆண்டவராகிய தேவனோடு கூட இசைந்து என்னால் பயணம் பண்ண முடியல, எதனால் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ்க்கை வாழ முடியல, நிறைய நான் தீர்மானம் எடுக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமா ஓடணும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், கர்த்தரையே சார்ந்து வாழணும்னு சொல்லி, ஆனால் ஒவ்வொரு முறையும் எடுக்கக்கூடிய தீர்மானத்துல வெற்றி பெற முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன தடை இருக்கு? எனக்கும் கர்த்தருக்கும் இணைக்கப்பட முடியாத தடை என்ன இருக்கிறது? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்து இவைகளை சீர்படுத்த வேண்டியதை விட்டுவிட்டு மற்றவனை நீங்களும் நானும் குறைத்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் பார்வை தெளிவற்ற பார்வை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய குறைவை குறித்து கர்த்தராகிய தேவன் திட்டமாய் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய தேவன் பேசும்போது லவோதிக்கேயா சபையை பார்த்து அதான சொன்னாரு, நீ எல்லா விதமான காரியங்களிலும் மற்ற மனுஷனுடைய குறைவுகளை பற்றி நீ பேச ஆரம்பிக்கிறாய். உனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நீ ஒரு காரியத்தையும் பெறாத ஒரு மனுஷனாய் இருக்க ஆரம்பித்தாலும் கூட உன்னை பத்தி என்ன சொல்ற? ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறேன்னு சொல்ற. நான் தெளிவான பார்வையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். நான் எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். நீ ஒரு காரியத்திற்கும் லாயக்கில்லாத ஒரு மனுஷன் என்பதை பற்றி உணர முடியாத குருடனாய் காணப்பட ஆரம்பிக்கிறார் என்று கர்த்தர் லவோதிக்கேயை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகளை முதல் காரியம் உணர்ந்து கொள்ள பிரயாசப்படுங்க. பேச்சில் என்ன குறைவு இருக்கு, பார்வையில் என்ன குறைவு இருக்கு, சிந்தனையில் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய பிரயாசங்கள் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய நோக்கங்கள் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய எல்லா விதமான ஓட்டங்கள் என்ன குறைவு இருக்கிறது, எது கர்த்தராகிய தேவனோடு கூட என்னை இணைய விடாமல் தடுக்கக்கூடியதாய் விளங்கார். இப்படி நீங்க ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்கள் சீராக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இது கடைசி காலம். தெளிந்த மக்கள் வாழ வேண்டிய ஒரு காலம். தெளிவற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்களும் நான் சிக்கி விழுந்து போயிடும். நிறைய ஜனங்கள் சொல்ற மாதிரி கூட்டத்தோடு போகும்போது நானும் சேர்ந்து போக முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் என்று அழைக்கப்படக்கூடியது ஒட்டுமொத்தமாய், அதாவது சில விதமான கட்சிக்காரர்கள் சந்திக்கிற மாதிரி எல்லா ஜனங்களையும் கூடி உட்கார வச்சு சந்திக்கிறது இல்லை கர்த்தர். ஒவ்வொரு மனிதனையும் பர்சனலாக கர்த்தர் சந்திப்பார். தனித்தனியாய் கர்த்தராகிய தேவனுடைய சந்திப்பை நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் கேள்வி கேட்பார். ஒவ்வொரு மனுஷத்தையும் பேசுவார். தனித்தனியாய் கர்த்தர் பேசுவார். அந்த அளவிற்கு நீங்கள் திராணி பெற்ற மக்களாய் விளங்க வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? பவுல் ஒரு தெளிவை பெற்றுட்டார்.
என்ன காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கிறதா என் வேலை என்பதை பற்றி அவர் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சனால அதையே அவர் தேடி ஓடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை முதல் காரியம் சிந்தித்து தேர்வு செய்ய ஆரம்பியுங்கள். அதையே உங்கள் வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவைகளை நோக்கி உங்கள் பயணங்களை நீங்கள் திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய நாள் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமான ஒரு நாளாய் விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய தெளிவான நிலைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய தெளிவற்ற பார்வை எப்படி இருக்கிறது என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் பேசின அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு நாள் நீங்கள் கர்த்தராகிய தேவனை கட்டாயம் எல்லா ஜனமும் சந்திக்கணும். எல்லாரும் கர்த்தரை பார்க்கணும். கர்த்தராகிய தேவனை சந்திக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்த்து தான் ஆகணும். அந்த நாள் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பாருங்க. கர்த்தருக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் நாளை நாம் நம்முடைய ஜீவியத்திலே பயன்படுத்துவோம். இவ்வளவு நாள் நான் வீணா கழிச்சிட்டே ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் ஆக்கிட்டே ஆண்டவரே, இனியாகிலும் என்னுடைய வாழ்க்கையின் நாளை நான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி சரியான விதத்தில் நான் வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளமெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குள் சீராக்கப்படும்படிக்காக தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த நேரம் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் மௌனமாயிராமல் நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. கர்த்தருடைய வருகையை சந்திக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வருகையின் நாள் எல்லா மக்களுக்கும் உரியது. ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாய் சந்திக்க கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க, அவருக்கு முன்பதாக நிற்க நீங்கள் உங்களை பாத்திரம் உள்ளவர்களாய் உருவாக்கினது உண்டா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அந்த தகுதியினுடைய அடிப்படை நம்முடைய வாழ்க்கையிலே நின்று விலக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இன்றைக்காகலும் சீர்படுத்தப்படும்படிக்காக மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உமக்கென்று நான் வாழும் இந்த ஒரு வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படி நான் இயங்க, வாழும் இந்த ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியம் உண்டாக, கர்த்தாவே மறு உலகத்திற்கு என்கின்ற பொக்கிஷங்களை சேர்க்க
எனக்கு ஏற்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போனபடினால் சத்துருக்கள் உன்னை சுற்றிலும் வளைந்து கொண்டு உன்மேல் மதில் போட்டு உன்னுடைய தேங்க்யூ மை ஃபாதர் எல்லா விதமான கட்டடங்களை ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து விடக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் சொன்னீரே. காலங்களை அறிய ஞானத்தை தாங்க, சூழ்நிலைகளை அறிய ஞானத்தை தாங்க, சத்ருவுக்கு எவ்வளவேனும் இடமளியாத ஒரு ஞானத்தை தாங்க சுவாமி. இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் தகுதியாய் வாழ்ந்து முடிக்கக்கூடிய கிருபைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இரக்கங்களை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் நிலைகளை நாங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் சீராக்கி கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்டு. இனி ஒரு வாழ்க்கையினுடைய தருணம் எங்களுக்கு கிடையாது சுவாமி. ஒரே ஒரு முறைதான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும். இனி ஒரு நேரத்தை கேட்டால் கூட எங்களுக்கு அந்த தருணங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லப்பா. இந்த ஒரு வாழ்க்கையை கூட நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய மனதிற்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவுள்ளவனாய் காணப்பட்டதினாலே எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்கிற நல்ல தெளிந்த வார்த்தை கர்த்தாவே அவர் பேசுறது மாதிரி நாங்களும் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மக்களாக எதற்காக இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவனால் நாங்கள் பிறப்பிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து அவைகளை பின்பற்றி ஓடி இலக்கை அடைந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காய் சொல்லப்பட்டவை என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.